Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNUSRB ஓட போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து எப்போ வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நியூஸ் பேப்பர்ல வந்தது தான். ஸோ இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி PDF வந்து வெப்சைட்ல இன்னும் வரல. ஸோ அது நாளைக்கு வந்து வரும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இன்னைக்கு வர கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த பத்தின டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வழங்கக்கூடிய என்னது இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான தேர்வு வந்து நடக்க போகுது. ஸோ அறிக்கை வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க. அண்ட் இணைய வழி, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து துவங்குறது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 22/8 தான் ஆரம்பிக்குது. ஸோ 1 month டைம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு 21/9 வரைக்கும் டேட் இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா 25 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். நவம்பர் 9 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஏ எக்ஸாமுக்கு எக்ஸாம் டேட்டு சொல்லலை. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஏ எக்ஸாமோட டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து படிங்க, இன்னும் அதிகமாக படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் டேட் வந்து ரீசன்ட், அதாவது அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் மாதம், நவம்பர் மாதம் 9 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3644 + 21 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள். ஸோ அதில் வந்து இந்த 3 கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர், போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண் பெண் சேர்த்து மொத்தமாகவே 2833 போஸ்டிங் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2833 போஸ்ட் வந்து இரண்டாம் நிலை காவலர் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இருக்கு. அடுத்து சிறை காவலர், ஜெயில் வார்டனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து 142 போஸ்டிங்கும் பெண்களுக்கு 38 போஸ்டிங்கும் இருக்கு. டோட்டலா 180 பணியிடங்கள் இருக்கு. அடுத்து தீயணைப்பாளர், ஃபயர்மேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அதிகம், ஆண்கள்ல மட்டும்தான் இதுல போஸ்டிங்கே இருக்கு. 631 போஸ்டிங் வந்து இருக்கு. அண்ட் பெண்களுக்கு கிடையாது, இந்த இதுல வந்து வேகன்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து 631. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலா 3644 + 21 போஸ்டிங் வந்து இந்த தடவை கொடுத்துருக்காங்க, காலி பணியிடங்கள்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி பற்றாக்குறை காலி பணியிடங்களோட விவரம் எல்லாமே வந்து விரிவான அறிக்கையில குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, இந்தந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சிறப்பு ஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ % வந்து இடஒதுக்கீடு இருக்கு, அதாவது வார்ட்ஸ் கம் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு வந்து 10% இருக்கு. காவலர்ல எல்லாத்துலயுமே 10% வந்து இருக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தீங்கன்னா காவலருக்கு 7%, இதுக்கு 10%, இதுக்கும் 10%. அதே இது மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா காவலர், அதாவது கான்ஸ்டபிளுக்கு மட்டும் 3% இடஒதுக்கீடு இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனா எல்லாத்துலேயுமே 5%. அடுத்து டெஸ்டியூட் விடோ, அவங்களுக்கு வந்து இரண்டாம் நிலை காவலருக்கும் சிறை காவலரில் மட்டும் 3% கொடுத்துருக்காங்க. அண்ட் PSTM, நீங்கள் வந்து தமிழ் வழியில் பயின்றதுக்கான முன்னுரிமை சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 20% வந்து இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வகுப்பு வாரி ஒதுக்கீடு இப்போ எந்த % இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, அதில் வரும். அடுத்து இதுக்கு குறைந்தபட்ச தகுதி வந்து 10th முடிச்சிருந்தா போதும். அண்ட் அது அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்து வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு நிரம்பி இருக்கணும். அண்ட் மேக்சிமமாக வந்து 26 ஏஜ் வரைக்கும் நிறைவடையாதவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பற்றின உச்ச வரம்பு அண்ட் ஏஜ் கன்செஷன் இதெல்லாம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து டீட்டெயிலாக இன்னும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட், எக்ஸாம் டேட்டு மேபி இது சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா எஸ்ஐக்கு அப்படி தான் ஒரு டேட்டு கொடுத்தாங்க, அப்புறம் இப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால்
நவம்பரில் வரலாம், ஓகேவா? ஸோ நவம்பரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னாலும் இதுக்கு வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். எஸ்ஐயோட கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும். அண்ட் பேசிக்காக தான் கேட்பாங்க. நம்ம 6லேருந்து 10th வரைக்கும் உள்ள புக்கு ஃபுல்லாக படித்தாலே போதும், ஓகேவா? வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை. அதே மாதிரி தமிழுக்கும் அதே மாதிரி தான். 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கை நீங்கள் படித்தா போதும். அந்த தகுதி தேர்வு தான், அந்த மார்க் நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அதில் பாஸ் ஆகணுங்கிற அளவுக்காவது நீங்கள் படிக்கணும். ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பிடிஎஃப் ரிலேட்டடான queries இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் சொல்கிறேன். நன்றி.